ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கார்ன் கேப்சிகம் மசாலா. வாங்க எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். முதல்ல அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன பார்த்துக்கோங்க. இந்த கார்ன் கேப்சிகம் மசாலாவுக்கு முக்கியமாக தேவைப்படுற 2 பொருள். ஒன்று கார்ன், அதாங்க இந்த மக்காச்சோளம். நான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மக்காச்சோளம் எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக சோளக்கதிருக்கு பதிலாக நீங்கள் பேக்கெட்டில் வரும் பார்த்தீங்களா காஞ்ச மக்காச்சோளம், அது இருந்தால் கூட எடுத்துக்கலாம். அதை நாள் நைட்டே தண்ணியில் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இந்த மக்காச்சோளத்தை குக்கரில் கொஞ்சமாக தண்ணி வச்சுட்டு அதில் இந்த மாதிரி உடச்சி சேர்த்துக்கலாம். சப்போஸ் உங்கள்கிட்ட பெரிய சைஸ் குக்கர் இருந்துச்சு அப்படின்னா மக்காச்சோளத்தை உடைக்காமல் அப்படியே முழுசாக கூட வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த சோளத்தை நம்ம வேக வச்சு எடுக்கணும். குக்கரோட மூடியை போட்டு மூடி குறைஞ்சது ஒரு 4 விசில் லோ ஃப்ளேமில் வேக வச்சுட்டு வந்துடலாம். அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 2 வெங்காயம் எடுத்துக்கலாம், 3 தக்காளி எடுத்துக்கலாம். மீடியம் சைஸ் தக்காளி தான் எடுத்துருக்கிறேன். கார்ன் கேப்சிகம் மசாலாவுக்கு இன்னொரு முக்கியமான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த குடைமிளகாய் தான். சிகப்பு, பச்சை, மஞ்சள் 3 கலர்லையுமே எடுத்துக்கலாம். மசாலா நமக்கு நல்லா கலர்ஃபுல்லாக வரும். இந்த மாதிரி கலர் குடைமிளகாய் யூஸ் பண்ணோம்னா. கடைசியாக இஞ்சி பூண்டு, இந்த சைஸ் அளவு இஞ்சி பூண்டு எடுத்துக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையும் எப்படி கட் பண்ணணுமோ அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம். நீளமாக ஸ்கொயராக இருக்க மாதிரி வெங்காயத்தை கட் பண்ணிக்கோங்க. ரஃபாக தக்காளியை கட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டை தோல் உரிச்சு இந்த மாதிரி எடுத்து வச்சதுக்கப்புறம் குடைமிளகாவையும் கட்டங்கட்டமாக கியூபாக இருக்க மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வெங்காயம், குடைமிளகாய், தக்காளி, இஞ்சி பூண்டெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுக்கிறதுக்குள்ள குக்கர்லேருந்து விசில் வந்துடும். பாருங்கள், லோ ஃப்ளேமில் 4 விசில் இந்த மாதிரி வந்தோடனே குக்கரில் உள்ள ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் குக்கரை ஓப்பன் பண்ணிங்கன்னா நமக்கு கார்ன் நல்ல செமையாக வெந்து வந்திருக்கும். இப்போ இந்த கார்னை கத்தியால் அப்படியே வெளியே எடுத்து சோளக்கதிரில் இருந்து வெந்திருக்கிற சோளத்தை மட்டும் நம்ம இப்போ தனியாக எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நமக்கு 1 கப் அளவுக்கு வேக வச்ச சோளம் கிடச்சிரும். இதை அப்படியே தனியாக வச்சிடலாம். அடுத்ததான் அடுப்பில் ஒரு கடாயை வச்சுக்கோங்க. கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயிலில் ஃபஸ்ட்டு நம்ம குட்டியாக கியூபாக கட் பண்ணி வச்சுருக்கிறோம்ல கலர் குடைமிளகாய், அதை ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அதை எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். குடமிளகாய் கலராக சேர்க்கறது ஆப்ஷனல் தான். உங்கள்கிட்ட கலராக, அதாவது சிகப்பு, மஞ்சள், பச்சை கலரில் இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா பச்சை கலர் குடமிளகாய் மட்டுமே சேர்த்துக்கலாம். குடமிளகாய் எண்ணெயில் லைட்டாக ப்ரௌனிஷாக மாறுத வரைக்கும் வதக்கினா போதும். இந்த மாதிரி வதக்கினோன்னே அந்த குடமிளகாவை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போது கடாயில் இருக்கிற அதே எண்ணெயிலேயே கியூபாக 2 வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கிறோம்ல, அதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக மாறுத வரைக்கும் பாருங்கள், இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம வெங்காயத்தை வதக்கிட்டு இதை நல்லா ஆற விட்டுறலாம். ஆறுனதுக்கப்புறம் இதை அப்படியே நம்ம எடுத்து மிக்சர் ஜாரில் மாற்றிடலாம். வதக்கின தக்காளியை இந்த மாதிரி ஆறுனோன்னு மிக்சர் ஜாரில் போட்டுட்டு 3 தக்காளியை நம்ம ரஃபாக கட் பண்ணி வச்சுருக்கிறோம்ல அந்த தக்காளியையும் இதோட சேர்த்துடலாம். அடுத்ததா 2 துண்டு இஞ்சி, 5-6 பூண்டு பொருட்கள் தோலுரிச்சு எடுத்து வச்சிருக்கிறோம்ல அதையும் இதோட சேர்த்துடலாம். இதை இப்போ நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடலாம். அரைச்சாச்சு. இதை இப்போ நம்ம தனியாக எடுத்து வச்சதுக்கப்புறம் அதே கடாயில் இன்னும் கொஞ்சம் 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சூடானதுக்கப்புறமா 2-3 லவங்கப்பட்டை உடச்சி சேர்த்துக்கலாம். 2 ஏலக்காய், 4 கிராம்பு, அதாங்க லவங்கம் சேர்த்ததுக்கப்புறம் ஒரே ஒரு நட்சத்திர சோம்பு, அதாங்க அன்னாசி பூவையும் சேர்த்துட்டு இந்த எண்ணெயில் வாசனை பொருட்களை எல்லாத்தையும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். வாசனை பொருட்களை எல்லாம் எண்ணெயில் நல்லா வதக்கினதுக்கப்புறம் தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டுலாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கிறோம்ல அந்த பேஸ்ட்டை இப்போ நம்ம சேர்த்துடலாம். 1/2 கப் அளவு தண்ணியை மிக்சி ஜார்லேயே சேர்த்து மிக்சி ஜாரை நல்லா அலசி அந்த தண்ணியை இப்போ சேர்த்துடலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் இந்த வீடியோவில் தான் நீங்கள் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுப்பை இப்போ நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பெருங்காயத்தூள் 1/4 டீஸ்பூன் அளவு சேர்த்துடலாம். உப்பு 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துடலாம். கொத்தமல்லி தூள் 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துடலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய் தூள், காரத்திற்காக நம்ம இதை சேர்க்கிறோம். கலருக்காக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சிகப்பு மிளகாய் தூளையும் சேர்த்துடலாம். அடுத்ததா கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துடலாம். கடைசியாக 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூளையும் சேர்த்துட்டு எல்லா மசாலா பொடியும் கிரேவியோட நல்லா மிக்ஸ் ஆகிருக்கிற மாதிரி கிளறி விட்டுக்கலாம். 2 மக்காச்சோளத்தை நல்லா வேக வச்சு 1 கப் அளவுக்கு வேக வச்ச மக்காச்சோளத்தை எடுத்து வச்சுருக்கிறோம்ல அதை இப்போ ஆட் பண்ணிடலாம். அடுத்ததாக கலராக கட் பண்ணி ஆயிலில் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற குடைமிளகாவை இதோட சேர்த்துடலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுடலாம்.
எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் ஒரு மூடியை போட்டு மூடி 5 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துடலாம். பாருங்க 5 நிமிஷம் கழிச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா செமையா கம கம வாசனையோட கார்ன் கேப்சிகம் மசாலா தயாராகிருக்கும். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவருக்காக ஆப்ஷனல் தான், ஃப்ரெஷ் க்ரீம் வேணும்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கலாம். அடுத்ததான் கசூரி மேத்தி, அதாங்க காஞ்ச வெந்தயக்கீரை உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா இதையும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கைகளால் நல்லா கசக்கி சேர்த்துக்கலாம். கடைசியாக நம்ம எப்பவும் போல் கொத்தமல்லி இலைகளையும் பொடி பொடியாக கட் பண்ணி அந்த இலைகளையும் மேலே தூவி இறக்கணும்னா நமக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியான கார்ன் கேப்சிகம் மசாலா வீட்டிலையே தயார். பொதுவாகவே தக்காளி வெங்காயத்தையும் நம்ம அரைச்சி பண்ணுற மசாலா எதுவாக இருந்தாலும் அது நல்லா திக்காக தான் கிடைக்கும். அந்த திக்னஸே போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஃப்ரெஷ் க்ரீம்லாம் ஆட் பண்ண வேண்டாம். இன்னும் கொஞ்சம் திக்காக டேஸ்டியாக சாப்பிட்ணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெஷ் க்ரீமே வேண்டாம்ப்பா அப்படின்னு நினைக்கிறவங்க 5-6 அண்டிப்பருப்பு, அதாங்க முந்திரி பருப்பை லைட்டாக தண்ணி விட்டு மிக்ஸி ஜாரில் அரைச்சி கூட நம்ம ஃப்ரெஷ் க்ரீமுக்கு பதிலாக சேர்த்துக்கலாம். அதை சேர்த்தா கூட நமக்கு ஒரு க்ரீமியான திக்காக இருக்கிற மாதிரி மசாலா கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த கார்ன் கேப்சிகம் மசாலா வீட்டில் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கார்ன் கேப்சிகம் மசாலாவை மதியம் லஞ்சுக்கு பண்ணிட்டா போதுங்க, செம டேஸ்ட்டாக இருக்கும். லஞ்சை முடிச்சிட்டு சப்போஸ் நைட்டு சப்பாத்தியோ இல்லை ரொட்டியோ போடுறதா இருந்தோம்னா அதுக்கு கூட இந்த கார்ன் கேப்சிகம் மசாலா செம காம்போவாக தான் இருக்கும். பூரிக்கும் இந்த கார்ன் கேப்சிகம் மசாலா செம டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கார்ன் கேப்சிகம் மசாலா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு லைக்கை போட்டுட்டு மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த கார்ன் கேப்சிகம் மசாலாவை ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறொரு டேஸ்டியான ரெசிபியில் மீண்டும் சந்திக்கலாம். தேங்க்யூ, பபாய்.